ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டம். ஏன்னா இப்போ மாவட்டத்தெல்லாம் 3ஆக பிரிச்சுட்டாங்க. அடுத்தால் என்ன போனால் இன்னும் 4ஆக கூட பிரிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள் அனைத்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் கிட்டத்தட்ட 1990ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து இன்று வரையிலும் என்னுடைய உடன்பிறவா சகோதரனாக எல்லா விஷயங்களிலும் எனக்கு உற்ற துணையாக பிறகு 2001இல் நான் அமைச்சராக இருந்தபோதும் தொடர்ந்து 5 ஆண்டு காலம் அமைச்சராக பணியாற்றிய போதும் அதில் ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்ற போதும் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத காலத்திலும் என்னுடைய குடும்பத்தில் ஒருவராக இருந்து எனக்கு நீங்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது, எங்களுடைய அகில இந்திய தலைமை, நான் அதிமுகவிலிருந்து பிஜேபி போனாலும் 10 வருடம் இல்லை என்று சொன்னாலும் என் மீது நம்பிக்கை வைத்து என்னை பொறுத்தவரை இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நான் கருதுகிறேன். பாரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எங்கள் அகில தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், எங்களது அமைப்பு பொதுச்செயலாளர் பி.எல். சந்தோஷ் அவர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள், உயர்திரு மாநில தலைவராக சிறப்பான பணியாற்றிய எனது அன்புக்குரிய சகோதரர் அண்ணாமலை அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் முன்னால் இவ்வளவு நிற்பதற்கும் காரணம், என்னை தொடர்ந்து வெற்றி பெற செய்து வைத்த ஒரே தொகுதியில் ஒரு முறை 400 ஓட்டு, ஒரு முறை 600 ஓட்டு வித்தியாசம் இருந்தால் கூட தொடர்ந்து புரட்சித்தலை அம்மா அவர்கள் எனக்கு திருநெல்வேலி தொகுதியிலேயே சீட்டு கொடுத்தாங்க. வழக்கமாக எல்லாரும் மாறி மாறி நிற்பாங்க. அதனால் இந்த நேரத்தில் புரட்சித்தலை அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, பாரதிய ஜனதா கட்சிக்கும் எனது நன்றியை தெரிவித்து, நான் மாநில தலைவராக பொறுப்பேற்று முதலாக நமது நெல்லையிலே முதல் பயணத்தை எனக்கு ஆரம்பித்து வைத்திருக்கிறேன். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் அனைவரும் எனக்கு முதலிலே இருந்து இன்னைக்கு இவ்வளவு நிலையை வைத்து நீங்களும் ஒரு காரணம். அதனால் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற ஊர்களில் ப்ரெஸ் மீட் கொடுக்கறது வேறு, திருநெல்வேலியில் நான் ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறது என்பது நான் உண்மையிலேயே எனக்கு உங்களை ரொம்ப எல்லாரும் நல்ல முறையில் இருந்தால் கூட திருநெல்வேலி உங்களை சந்திக்கும் போது ஒவ்வொருவரையும் ஆளை பார்த்து ஆள் வரலையே, நாகராஜன் வரலையே, ஸ்டாலின் வரலேன்ட்டு 30வது வரலேன்னு தேட வேண்டியிருக்கு. தம்பி இருக்கார். அதனால் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் எங்களுடைய பொதுச் செயலாளர் பொன் பாலகணபதி, நீலமுரளி பார்வையாளர், புதிதாக பொறுப்பேற்கிற மாவட்ட தலைவர்கள் தம்பி பலவேசன், நமது தமிழ்ச்செல்வன், நமது சித்ராங்கதன், பிச்சையா, கோபகுமார், சுரேஷ் மற்றும் நிகழ்வில் தூத்துக்குடி வழக்கு சரவணகிருஷ்ணன், மதுரையிலிருந்து சேதராமன், மாநில செயலாளர், நமது அன்புக்குரிய முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் ராமமூர்த்தி அவர்கள், முரளி யாதவ் சொல்லிட்டேன், மாநில செயலாளர் முன்னாள் மேயர் மீனா தேவ் மற்றும் நிகழ்ச்சியிலிருந்து எல்லாரும் வந்திருக்கிறாங்க. நமது எம்ஜிஆர் பத்திலிருந்து நம்ம தம்பி ராதா வந்திருக்காரு. ஏன்னா அடிப்படை அது மறக்க முடியாது. ரொம்ப நன்றி. ஸ்டார்ட். எம்ஜிஆர் ரசிகரா இருந்து அதிமுகவில் கவரப்பட்டு 1989 அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சீங்க. பல உயரங்களை அடைஞ்சிருக்கீங்க. தமிழக பாஜக தலைவரா உங்களோட ரோல் மாடல் யாரு? இல்ல அண்ணாமலைக்கு இருந்த மாதிரி நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு தனியார் ஸ்டைல்? இல்லை, நான் இப்போ நேற்றுக்கே சொன்னேன், அண்ணாமலை அவருடைய பாணி என்பது ரொம்ப வேகமாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தலைவர்களுக்கு மத்தியில் அவர் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்தது மதிப்புக்குரிய அண்ணாமலை என்பது அது யாராலும் மறக்க முடியாது. காரணம், மீடியாவை திருப்பினா
மதிப்புக்குரிய அண்ணாமலை வருவாங்க. நிறைய விஷயங்களை அவர் ஐஏஎம் அங்கெல்லாம் போய் படிச்சுனா நிறைய விஷயங்களை படிச்சிருக்காரு. நல்ல விஷயம் தெரிஞ்சவர். நல்ல முறையில் அவருடைய காலத்தில் இளைஞர்கள் பொதுமக்கள் கூட அவர் ரசிகர்களாக இருந்து நல்ல முறையில் வளர்த்துருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிற திமுக ஆட்சி என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப மக்களுடைய விரோதத்தை சம்பாத்தியம் பண்ணியிருக்காங்க. வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய. இப்போ பாண்டியன்னா நீங்கள் வந்து முன்னால் வந்து வீட்டு வரி எவ்வளோ கட்டினீங்க? இப்போ எவ்வளோ கட்டினீங்க? ஆமாம், 5 மடங்கு இல்லை, கிட்டத்தட்ட கூட. நீங்கள் கட்டிருக்க மாட்டீங்க, வீட்டில் மதினி தான் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு சொத்து வரி உயர்வு, கரண்ட்டு பில்லு, அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் மேலாக இன்றைக்கி இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பேரும் போதையில் லாந்துறாங்க. அதாவது ஒரு முதலமைச்சர் வந்து நேரடியாக ஒவ்வொருத்தரும் போய் கஞ்சா வைக்கணும் பிடிக்க முடியாது. தன்னுடைய கைக்குள்ளே வச்சுருக்க காவல்துறையை கட்டுப்பாடோடு வச்சுருக்கோம். புரட்சித்துறை அம்மாவெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, காவல்துறையை வந்து அப்படி ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு நிகரான காவல்துறை. ஆனால் இன்றைக்கி காவல்துறை பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலையை நிச்சயமாக செய்யவே இல்லை. அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது நம்முடைய முதலமைச்சர் தான் கண்ட்ரோல் பண்ணணும். எல்லா இடத்துலையும் கச்சார். இப்போ நிறைய தீமையான செயல் நடக்குதுன்னு, பாலியல் வன்கொடுமை, அது பிறகு வந்து யாரையாவது ஒருத்தன் என்னதையாவது பண்ணிடுறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் போதைப் பொருள் பழக்கம் அதிகமாக தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கு. அது ஒரு காரணம். வேறு நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த சார் யார், அந்த சார் மேலே நடவடிக்கை எடுக்க முடியல. நடவடிக்கை கடைசியில் வேறு வழி இல்லாமல் நடவடிக்கை எடுத்தாங்க. இது அந்த சார் அந்த ஒரு பக்கம். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இதை மாதிரி டாஸ்மாகில் ஊழல் 39,000 கோடி அப்படிங்கிறாங்க. இப்படி வந்து மக்களுக்கு இந்த ஆட்சி மேலே பெரிய ஒரு திருப்தி ஒன்றும் இல்லை. இதற்கு மாறாக மத்திய அரசு, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் எல்லா நன்மைகளும் செய்கிறாங்க. எல்லா ஏழைகளுக்கு வீடுகிற திட்டம், கரீப் கல்யாண் யோஜனை திட்டம், ஏழை மக்களுக்கு ரேஷன் கடையில் பொருட்கள் கொடுக்கறது, இப்படி எல்லா திட்டங்களையும் மத்திய அரசு தான் கொடுக்கும். மத்திய அரசு கொடுக்குற திட்டங்களை எந்த நிதியும் வரவே இல்லைன்னு நம்ம மாநிலத்தில் நிதி அமைச்சர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி ராமேஸ்வரத்துக்கு வந்த பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க, காங்கிரஸ் 10 ஆண்டு கால ஆட்சியை காட்டிலும் இப்பொழுது பிஜேபி 10 ஆண்டு கால ஆட்சியில் 3 மடங்கு அதிகமாக பணத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு இன்றைக்கி வரை அவங்க பதில் சொல்லவே இல்லை. இன்றைக்கி ரோடெல்லாம் போடுறோம், இவ்வளோ பெரிய தார் சாலைகள், இவ்வளோ வந்து 4 வழி சாலையெல்லாம் இருக்குன்னா இந்த இப்போ மட்டும் 4100 கிலோமீட்டர் சாலைகளை போடப்பட்டது மத்திய அரசு. இன்றைக்கி பெண்களுக்கு எல்லாம் இலவசமாக கழிப்படங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தது மத்திய அரசு. இப்படி எல்லா திட்டங்களையும் மத்திய அரசு கொடுக்குற திட்டங்களை, மத்திய அரசு கொடுக்குற ரேஷன் கடையில் கொடுக்குற பொருட்களை இவங்க வாங்கி இவங்க கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்களே தவிர இவங்களா நம்ம மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்ததாக எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே மத்திய அமைச்சர் ராசா அவங்களுக்கு தெரியும் பெண்களை எவ்வளோ கேவலமாக பேசினார் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். சனாதன தர்மத்தை பற்றி ரொம்ப இழிவாக பேசணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்குது, கொள்கைகள் இருக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கடவுளை கும்பிடுவாங்க. அது இந்த கடவுளை கும்பிடுறது மோசம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் அது நியாயம்? இப்போ சமீபத்தில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசுகிற விஷயங்கள்லாம் தெரியும். மாமி பெண்கள்லாம் இருக்காங்க, நான் இப்போ அதை உங்கள் முன்னால் சொல்ல முடியாது. அது நீங்களே அது எப்படின்னு அவங்களாம் தெரிஞ்சுக்கிடுவாங்க. மீடியாவில் பெண்கள்லாம் இருக்காங்க. எனக்கு விஷயமே என்னென்னா, இவ்வளவு பெண்களும் தாய்மார்களும் இவ்வளோ தூரம் அவங்க பேசுகிறாங்களே, மறுபடியும் அவங்களுக்கு வாக்குடைய ஒரு சூழ்நிலை இனிமேல் 2026 வரக்கூடாது அப்படின்னு தான் நான் தாய்மார்களை நான் வந்து இந்த பத்திரிகை பேட்டியின் வாயிலாக நான் வேண்டிக் கொள்வது. ஆமாம்,
அட்டாக் பண்ணுறது, அரசுக்கு எதிரான ஊழல்களை வெளிக்கொண்டு தான் முக்கியமாக இருந்தாங்க. இதை எதிர்பார்த்து உங்கள்கிட்ட நீங்கள் அதை சொல்வீங்களா, அல்லது அந்த பாலிசியான போக்கு கிடையாது தொடருமா, எந்த மாதிரி? அதாவது எனக்கு என்ன நான் இப்போ என்ன சொன்னவங்க முன்னாடி, அதாவது இந்த ஆட்சி அகற்றப்படணும், என்டிஏ தலைமையில் என்டிஏ ஆட்சி தமிழகத்தில் வரணும். எப்படி பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஒரு ஊழல் இல்லாத அரசு இருக்கிறதோ, ஒரு நேர்மையான அரசு இருக்கிறதோ, அதே மாதிரி ஒரு அரசு நிச்சயமாக வர வேண்டும். திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். முக்கியமான குற்றச்சாட்டுகள் ஏன்னா முந்திருந்து கூட இங்கே லோக்கலில் பாஜக சின்ன சின்ன போராட்டங்கள் பண்ணாங்க. ஆனால் பொதுவாக நீங்கள் வேண்டாம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பொதுவாக சொல்லுவீங்க. நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நான் அப்படிலாம் யாரையுமே சொல்லலை. நான் என்ன சொல்லணும்னா, யார்ட்டையும் சண்டை போட வேண்டாம்னு சொல்லணும் தவிர, இப்போ 30 போய் யாரும் சண்டை போடாங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். அரசுக்கு எதிராக சண்டை போடல, அது தப்பே இல்லையா. யாரையும் போராட்டம் பண்ண மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். நான் இல்லை எப்படி நிச்சயமாக நான் இப்போ தான் தலைவர் பதவிக்கு வந்திருக்கிறேன். இப்போ நீங்களாம் சொல்லலாம், எனக்கே சொல்லித்தரலாம், இதெல்லாம் ஊழல் நடக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் அது தமிழ்நாடு ஃபுல்லாக சொல்லுவேன். நான் உங்களுக்கு தெரியும், முப்படாதுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். என்ன நாகராஜனுக்கு தெரியும், தம்பிக்கெல்லாம் நிச்சயமாக இனிமேல் தொடர்ந்து. ஏன்னா என்னை பொறுத்தவரை வெறும் போராட்டம் ஒரு நாள் நடத்தி முடிக்கிறது அது அரசியல். என்னை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வீடாக கொண்டு சேர்க்கணும். என்னை பொறுத்தவரை அதுதான். ஒரு நாள் கூத்துக்கு மீசையை வச்சுட்டு போகக்கூடாது. இல்லை, என்னை பொறுத்தவரையில் இதை சைலண்டாக நம்ம பாணியில், செல்வராஜ் தெரியுமா, நம்ம பாணியில் வீடாக கொண்டு சேர்க்கணுன்னு தான் என்னுடைய விஷயம். ஒரு நாள் போராட்டம் நடத்தி அது பேப்பரில் செய்தி என்ன நடக்க போகுது, உடனே நாளைக்கு மந்திரி பதவி எடுக்க போகிறாங்களா? பயனில்லை நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு அறிகுறி. என்னை பொறுத்தவரையில் அந்த ஸ்ட்ரகிள் ரொம்ப தேவையானதுங்கிறத நம்ம என்னை பொறுத்தவரையில் சட்டமன்றத்தில் நீட் தேர்வு அவங்க கொண்டு வேணும்னாங்க. நாங்கள் வேண்டான்னு எதிர்த்து வெளிநடப்பு பண்ணோம். மும்மொழியை கொள்கை சொன்னாங்க, நாங்கள் முடியாது, உங்களுடைய கருத்துக்கு நாங்கள் உடன்பட முடியாது, நாங்கள் வெளிநடப்பு பண்ணோம். இப்படி எங்களுக்கு ஒத்து வராத கொள்கைக்கெல்லாம் வெளிநடப்பு பண்ணியிருக்கோம். ஆனாலும் நம்ம தொகுதிக்கு ஒருத்தர் முதலமைச்சர் சொல்லும்போது நம்ம தமிழ் பண்பாடு கலாச்சாரம் என்னது, ஒரு நன்றி சொல்லணும். ஒன்று, அதே நேரத்தில் என்னுடைய தொகுதி மக்களுக்கும் நான் எம்எல்ஏ மட்டும் இருந்து எதையும் செஞ்சிட முடியாது. அவங்கள கேட்டு வாங்கி சொல்கிறதில்ல, அவங்களுக்கு நன்றி சொல்கிறதில்ல. எல்லோரும் சொல்கிறோம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்கு அந்த வார்த்தை வச்சுருக்காங்க? நம்ம நன்றின்னு சொல்கிறோம். அதுக்காக நன்றி சொல்கிறது ஒரு தவறான முன்மாதிரி ஆகிறார். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு தமிழ்நாட்டில் நம்ம திருநெல்வேலியில் சதகத்துல்லா காலேஜ், ஜான்ஸ் காலேஜ், சேவியஸ் 3, அதுக்கப்புறம் எஸ்டிசி, எம்டி டிண்டு காலேஜ், எஸ்டிசி ராணியண்ணா மகளிர் கல்வி, கிட்டத்தட்ட 8 காலேஜ் பல்வேறு நபர்களால் கொண்டு வரப்பட்டது. எந்த அரசியல்வாதியும் கொண்டு வரல. ஆனால் உங்களுடைய நயினார் நாகேந்திரன், அன்னை ஹாஜிரா மகளிர் கல்லூரி மேலப்பாளையம் கொண்டு வந்தது நயினார் நாகேந்திரன். உண்டா இல்லையா? நீங்கள் சொல்லுங்க. இல்லைன்னு சொல்லுங்க. சிறுபான்மை அந்தஸ்தோடு இஸ்லாமிய பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக. ஏன்னா மேலப்பாளையத்தில் யாரும் முன்னால் படிக்கணும். ஆனால் கொண்டு வந்தது யார் தெரியுமா? நிப்படா சொல்லுங்க. என்ன தெரியும்? கொண்டு வந்தது யாரு? 2011 இந்த ராமியம்பட்டி ரோட்டில் அங்கே யாரும், சங்கரன் ரோட்டில் யாருமே போக மாட்டாங்க. உண்டா இல்லையா? 110 கோடி ரூபாய்க்கு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் கொண்டு வந்தது யாரு? நயினார் நாகேந்திரன். யார் கொண்டு வந்தாங்க சொல்லுங்க. சொல்லுங்க. சரியா? அசுல யார் கொண்டு வந்தாங்க? யார் போயிடுச்சு. அப்போது 8 காலேஜ் இந்த நெல்லை மாவட்டத்தில் அவங்க
தனித்தனியாக கொண்டு வந்தது. 3 காலேஜ் நயினார் நாகேந்திரன் மட்டும் கொண்டு வந்தது இல்லையா? இதெல்லாம் வந்து மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு எதுக்கு காலேஜுக்கு கொண்டு வர, எல்லாரும் படிக்கணும். இன்னொரு ஸ்கூல் கொண்டு வந்தேன், ஆண்டனி பப்ளிக் ஸ்கூல். அந்த அன்றைக்கி நீங்கள் பிஷப்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டனி பப்ளிக் ஸ்கூலுக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுத்தது நயினார் நாகேந்திரன், யாரும் மறக்க முடியாது. ராணியண்ணா காலேஜுக்கு 2011 அன்னைக்கு பழனியப்பன் மந்திரியாக இருந்தார், கூட்டு வந்து அவர்களுக்கு 15 கோல்ஸ் யூஜி பிஜி கோல்ஸ் வித் போஸ்ட் சாங்ஷனோட வாங்கி கொடுத்தாரு. அதுவும் நயினார் நாகேந்திரன் தான். இப்படி கல்வியில் இவ்வளோ தூரம் செஞ்சது ஒரு எம்எல்ஏவாக 5 வருஷம் மந்திரியாக இருந்து இவ்வளோ தூரம் பண்ணது வேற யாராவது நீ பேர் வச்சு சொல்லுங்கள், ஒரு காலேஜ் வாங்கி கொடுத்தா நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் என்டி ஆட்சி வரும்போது ஊருக்கு ஊர் கேந்திர வித்யாலயா பள்ளிக்கூடம் இருக்கும். எல்லா பிள்ளைகளும் பணம், அதாவது மினிமம் பணம் கட்டி, இப்போ ஒரு 20,000 இல்லை 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்துக்கு இங்கே எல்லா ஸ்கூல்லையும், எந்த ஸ்கூல் பேர்னு சொல்லலை. ஆனால் என்டி ஆட்சி வறுமையானால் தமிழ்நாட்டில் ஊருக்கு கேந்திர வித்யாலயா ஸ்கூல் வரும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு இலவசமாக படிப்புக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. இருக்கலாம். அதாவது நான் வந்து மறுக்கவே மாட்டேன். உண்மையாக இருந்தால் உண்மைன்னு சொல்லுவேன். யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும் சரி. நீங்கள் ஒரு தப்புன்னு கேட்டால் அப்படின்னு சொல்லிடுவேன். நீங்கள் இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க, நானும் கேள்விப்பட்டேன், அங்கே இல்லை. ஆனால் வந்து அது வர்றதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன். ஒன்றாச்சா? நான் ஓப்பனாக சொல்கிறேன் இல்லை. ஆனால் நியூ எஜுகேஷன் பாலிசியில் அதில் என்னன்னா 1 to 5 வந்து கம்பல்சரி எல்லோரும் படிக்கணும். இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மருத்துவக் கல்லூரியில் கூட நீங்கள் தமிழில் வைங்க. முதலமைச்சரை பேசியிருக்கேன், மருத்துவக் கல்லூரி கூட நீங்கள் தமிழில் வைங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் அமெரிக்காவில் ஹூஸ்டன் ஒரு இருக்கை வாங்கி கொடுத்தது நம்ம பாரத பிரைம் மினிஸ்டர் மோடி. யாருக்கு? தமிழுக்காக. பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் ஒரு சார் இருக்கை வாங்கி கொடுத்தது யார்? நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி, தமிழுக்காக. இன்றைக்கி திருக்குறளை 63 மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. 63 லாங்குவேஜில் திருக்குறள் உலகெங்கும் பேசுகிறாங்க. த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு தமிழ் அப்படின்னு எல்லா இடத்துலையும் பேசுகிறார். அயோத்திக்கு போனாலும் பேசுகிறாரு, ஐநா சபைக்கு போனாலும் பேசுகிறார் தமிழுக்கு. ஆனால் நம்ம ஆட்கள் தமிழை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம்? அரசியல் பண்ணிகிட்ருக்கோம். பார்லிமெண்ட்டில் நம்ம பாரம்பரியம் மிக்க, நம்ம ஆதிரத்துக்கெல்லாம் உள்ள சொந்தமான நமது பாரம்பரியம் மிக்க சோழர்கள் ஆண்ட செங்கோல் இன்னைக்கு நியூ பாராளுமன்றத்தில், புதிய பாராளுமன்றத்தில் இருக்கு. பாஜகவோட அதிமுகவோட கூட்டணி, 2வது நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவரா வந்திருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உங்களுக்கு இருக்கும் அதிமுகவோட, அதனால உங்களுக்கு தேர்வு ரொம்ப எளிதா இருக்குதா இந்த அரசியல் காலகட்டத்தில்? நான் ஏற்கனவே அதிமுகவில் இருந்து தான் இங்கே வந்திருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் எனக்கு நண்பர்கள் தான். நான் வந்து ஒரு கட்சி மாறி போகும்போது வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கட்சி மாறி போகும்போது அந்த கட்சியினுடைய தலைவர்களையோ யாரையாவது குறை சொல்லிட்டு தான் அங்கே போவாங்க. நான் வந்து அதிமுகவை இதுவரையிலும் எங்கேயும் நான் விமர்சித்து கிடையாது. நீ கேட்கலாம் ஒரு இடத்துல விமர்சனம் வந்துன்னு, அது என்னுடைய ஃப்ளோவில் வாயில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஒரு வார்த்தை வந்தது. ஆக அது தவிர இன்னைக்கு வர என்னுடைய காலர் டியூனில் பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு தான் இருக்கும். எம்ஜிஆர் விழாவில் கலந்துக்கிட்டேன். அம்மாவுக்கு பிறந்தநாள்லாம் நான் போட்டுருக்கேன். நேற்று கூட மதிப்புக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒரு விழாவில் தமிழ் ஜனனம் டிவியில் வந்து விழாவில் பார்க்கும்போது என்னைக்கு இறங்கி வந்து என்னை வாழ்த்து சொன்னாங்க. மதிப்புக்குரிய டிடிவி தினகரன் இன்றைக்கி யாரும் மறுக்க முடியாது. அன்றைக்கி எல்லாரும் அவங்கள பார்த்து தான் பதவி வாங்கினாங்க. அது ஒரு காரணம். நான் சொன்னேன், நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன், பழசை நான் மறக்க மாட்டேன்னு திரு டிடிவி தினகரனுக்கு நான் சொன்னேன். அதனால் எதுனாலும் பழசை மறக்கக்கூடாது, உண்மையை சொல்லிக்கணும், நல்லதை மக்களுக்கு செய்யணும். இதை நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைக்கணும். அதுலேயும் திருநெல்வேலி வந்து ஸ்பெஷலாக, திருநெல்வேலி மீடியாங்கிறது வந்து நயினார் நாகேந்திரனுடைய சொந்த மீடியா. எந்த டிவியாக இருந்தாலும் திருநெல்வேலி ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் அது என்னுடைய சொந்த மீடியா அப்படிங்கிற உணர்வோடு நீங்கள் வந்து எனக்கு என் கேள்விகளை கேட்கணும், நான் சொன்ன குறைகளை சொல்லணும். அந்த உணர்வோடு நாமெல்லாம் இருக்கணும். இந்த போதும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஆண்டு 52,000 பேர் முஸ்லிம்ஸ் பத்தியாத்திரை போகிறாங்க.
அவங்களுக்கு மார்ச் 15க்குள்ள தனியார் வந்து எல்லாருக்கும் பணம் கட்டி மத்திய சிறுபான்மை துறை வந்து அது முறையா சவுதி அரேபியாவுக்கு செலுத்தாதனால அவங்களுக்கு அந்த கூடாரம் கிடைக்கணும்னு பார்த்து அது முயற்சி பண்ணிக்கலாம். 52,000 அது என்னைக்குள்ள பண்ணணும்? அது இப்போ கூட இப்போ முயற்சி கட்டிடுவாங்க. அது யாராவது எனக்கு ஹிண்ட் கொடுத்தா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். நான் வந்து அந்த சம்பந்தப்பட்ட துறைக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் உடனடியாக நான் வந்து தகவல் அனுப்பி அதுக்கான முயற்சி உடனே பிரைம் மினிஸ்டருக்கே நான் கடிதம் எழுதுவேன். கடிதம் எழுதல, நான் மெயில் போடுவேன். நல்ல கொஸ்டின், அருமையான கேள்வி. நீட் தேர்வு கொண்டு வந்தது யாரு? யாரெல்லாம் கூட்டணியில் இருந்தாங்க? செல்வராஜ் சொல்லுங்க. யாரெல்லாம் சொல்லுங்க. நீங்க இல்ல சொல்லுங்க. இது திருவிளையாடல் சினிமா கிடையாது. கேள்வியை மட்டும்தான் கேட்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதான் என்னன்னா, சில உண்மையில நீங்களும் சொன்னாதானே மக்களுக்கு தெரியும். நீங்க வந்து நான் நயினார் நாகேந்திரன் இதை சொன்னார், நயினார் நாகேந்திரன் அதாவது செல்வராஜ் ரொம்ப ஃப்ராங்காக பேசணும். இல்லை இல்லை நான் சொன்னேன், அதான் சொன்னேன். யார் காங்கிரஸ் கட்சி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அன்னைக்கு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் இருந்து சேர்ந்து தான் கொண்டு வந்தாங்க. இதை நீட் தேர்வை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அம்மா வந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வருஷம் விதிவிலக்கு வாங்கி வச்சுருந்தாங்க. ஒரு வருஷம் அதுக்கு விதிவிலக்கு, அது பிறகு தொடர்ந்து அதை வந்து உண்டுன்னு சொன்னாங்க. எப்படி ஜிஎஸ்டியில் விதிவிலக்கு வாங்கி வச்சுட்டு தொடர்ந்து பண்ண மாதிரி தான் எல்லாரும் அங்கே போய் இப்போ மும்மொழி கொள்கை கூட முதல்ல சீஃப் செக்ரட்டரி கையெழுத்து போட்டு அனுப்புகிற லெட்டர்லாம் அங்கே இருக்குது. ஆக வந்து இரட்டை வேடம் போடக்கூடாது. இல்லை நான் சொல்லிடுறேன், கட்சி அது மாதிரி அவங்க கொண்டு வந்தது. இப்போ நான் சொல்கிற செய்தியை நீங்கள் விடிய விடிய போடணும். ஜெயா டிவியில் ஏமாத்து வேலைன்னு போடணும். முப்படாது தினமரெல்லாம் எழுதணும். இல்லை நாளைக்கு எழுதணும், நாளை கழிச்சு எழுதணும். மக்கள் மறந்துடுவாங்க, புரிஞ்சுதா? நீங்கள் தொடர்ந்து எழுதணும். நம்ம சன் டிவி எங்கே இருக்குது? யாருக்கு பார்க்க தம்பி? சன் டிவியில் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். கச்சத்தீவு வந்து இது வந்து யாருன்னா ஏமாத்து வேலை. யாருடைய ஏமாத்து வேலை? 1974 யார் கொடுத்தாங்க கச்சத்தீவை? இந்திரா காந்தி அம்மையார் கொடுத்தாங்க. உண்டா இல்லையா? இப்படி சன் டிவியில் போடணும். இந்திரா காந்தி அம்மையார் கொடுத்தாங்கன்னு போடணும். அன்னைக்கு முதலமைச்சராக யார் இருந்தாங்க? தமிழ்நாட்டில் கலைஞர் இருந்தார். கலைஞர் முதலமைச்சராக இருந்தாங்க. அப்போ கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது கொடுத்த கச்சத்தீவு இப்போ நான் மீட்டு தருவேன் ஒரு தீர்மானம் மட்டும் போட்டால் மக்களை ஏமாத்துறதா இல்லையா? நீங்கள் நீட் தேர்வு 2 முறை அதிமுகவில் இருக்கும்போதும் சட்டமன்றத்தில் தீர்மானம் வச்சு கவர்னருக்கு அனுப்பி கவர்னர் வந்து அதை வந்து பிரசிடென்ட் கொடுத்து ஒரு நிராகரிச்சாச்சு. ஒரு தீர்மானம் நிராகரித்த பிறகு மறுபடியும் நான் கொண்டு வந்துன்னு சொன்னால், நடக்காத விஷயத்துக்கு நான் நடத்துவேன்னு சொன்னால் அது அரசியலா இல்லையா? அடுத்தால் மீட்டு தருவீங்களான்னு கேட்கீங்களா? அதாவது வந்து இது வந்து இன்டர்நேஷ்னல் பிரச்சனை. இது ஏதோ ஒரு மாநிலத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனை இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கைங்கிறது எத்தனை பேர் கோரிக்கை வச்சாங்கன்னா, கடல் மீனவர்களுக்கு நமக்கு லாபம், நம்முடைய மீனவர்களுக்கு அது லாபப்படும். இந்த இடம் வந்து ராமநாதபுரம் ராஜாவுக்கு சொந்தமான இடம், ராமநாதபுரம் அரண்மனைக்கு சொந்தமான இடம். இதையே அவங்க பட்டா போட்டு விற்கிறாங்க. அடுத்த இடத்த பட்டா போட்டு விற்கிறான்லாம். இது மாதிரி அன்னைக்கு இந்திரா காந்தி அம்மையார் அன்னைக்கு என்ன பண்ணாங்க? கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு கொடுத்த பிறகு அந்த நாட்டுடைய சொத்தாச்சு.
பழைய வரைபடத்தில் கச்சத்தீவு வந்து இலங்கையோட வரைபடத்தில் கிடையவே கிடையாது. நமக்கு சொந்தமான இடம். அதை வந்து இந்திரா காந்தி அம்மையார் கொடுத்துட்டாங்க. ஆனால் அன்றைக்கி முதலமைச்சராக இருந்தது கலைஞர் அவர்கள். ஆனால் இன்றைக்கி துரைமுருகன் சட்டமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு தெரியாது கொடுத்துட்டாங்க அப்படின்னா. உங்கள் வீட்டில் ஒரு பொருள் இருக்குது, களவு போயிட்டுனா அது வந்து என் பொண்டாட்டிக்கு தெரியாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதே பொண்டாட்டி எடுத்துக்கிட்டுன்னு சொன்னால் எப்படி தெரியும்? இதெல்லாம் வந்து ஏமாத்து வேலை. நீங்கள் மீடியாவுக்குள்ள என்ன பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் சொல்லவே மாட்டேங்கிறது. இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ட்விட்டர்ல பதிவு பண்ண விஷயமே வந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை எந்த போதும் விட்டுக் கொடுக்கவே மாட்டோம் சொல்றது இதையும் உள்ளடக்கி தான் அவங்க கொள்கையோடு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க கூட்டணி ஆட்சி அமைச்சீங்கன்னா எப்படி இந்த மொழிகள் அல்லது மத்திய அதாவது எப்படி செயல்படுத்துவீங்க? நல்ல கேள்வி. தமிழ்நாட்டு உரிமை வந்து நீட்டு தேர்வு வந்து தமிழ்நாட்டு உரிமை கிடையாது. நம்முடைய தமிழ் பாதிக்கப்படுது, தமிழக மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் இது நமக்கு மட்டும் இல்லை, அகில இந்திய அளவில் எல்லா மாநிலமும் சேர்த்து தான் நீட்டு. எல்லா மாநிலத்தையும் ஒத்துக்கிறோம், நாங்கள் மட்டும் ஒத்துவிட மாட்டாங்கன்னா அதை நம்ம என்ன சொல்ல முடியும்? மும்மொழிக்குள்ள ஏதாவது ஒரு மொழி படிங்கன்னு சொல்லலாம். நீங்கள் இந்திய படிங்கன்னு அவங்க சொல்லவே இல்லை. எங்களுக்கு மலையாளம் இஷ்டம் உண்டீங்க, நீங்கள் மலையாளம் படிப்பிக்கலாம். அதாவது எங்கள் கூட்டணி வந்து தேர்தல் சமயத்தில் திமுக வீட்டுக்கு அனுப்பணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். கொள்கை அளவில் அவங்களுக்கு வந்து சில மாறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் வந்து நாங்கள் அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மினிமம் அஜெண்டா, ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராம் உட்காந்து பேசலான்னு வச்சுருக்கோம். அது இனிமேல் வந்து கூட்டணிலாம் முடிவு பெற்ற பிறகு அடுத்தால ஆட்சிக்கு வந்தால் நம்ம என்னெல்லாம் பண்ணணும், தேர்தல் அறிக்கையில் என்னெல்லாம் சொல்லணுங்கிறது தான் அடுத்தால மினிமம் ஒரு காமன் ப்ரோக்ராம், ஒரு அஜெண்டா. அது அப்புறம் பேசி முடிக்கலாம். இப்போ இன்னைக்கு ராத்திரி எல்லாத்தையும் முடிக்க வேண்டாம், கொஞ்சம் அடுத்தால டைம் இருக்குல்ல. வரவேற்கிறோம். என்ன குற்றச்சாட்டு? இல்லை, அதாவது அவங்க கட்சி கூட்டணி ஆட்சிக்கு வந்து அவங்க ஒருத்தர் முதலமைச்சர், இவர் துணை முதலமைச்சர் வந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அவருக்கு வாழ்த்து சொல்லுவோம், அவ்வளோதான். ஆனால் மக்கள் தான் தீர்மானம். அதாவது யார் முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிறத, யார் ஆட்சிக்கு வரணுங்கிறத மக்கள் தீர்மானிக்கணும். மக்கள் தீர்மானித்த பிறகு நம்ம அதை பற்றி பேசலாம். இல்லை, அது அவருடைய விருப்பம். அதாவது தேவை இருக்குது, ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமை. ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்காரு, அவர் சில வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும், அதை போய் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. அது தேவையில்லாதுன்னு வேணா சொல்லலாம். இல்லை, அது அவருடைய விருப்பம். நீதிபதிகள் என்ன தீர்வு சொல்ல போறாங்களோ தெரியும். பிப்ரவரி 6 முடிஞ்சு 2 மாசம் முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த காந்தி மார்க்கெட்டோ டவுன் மார்க்கெட்டோ அது எந்த திட்டமும் இந்த செயல்பாட்டுக்கு வரல. நீங்களும் அதையும் சொல்லியிருக்கீங்க. இந்த உள்ளூர் எல்லாரும் போராட்டம் அறிவிக்கல, மாநகராட்சி ஒன்று நடக்கல, எந்த சுற்றுவட்ட சாலை எந்தத்துக்கும் இன்னும் ஃபண்டு ஒதுக்கல, ஜியோ போடல. அதாவது சுற்றுப்புற புறவழிச்சாலைக்கு நான் தான் சட்டமன்றத்தில் பேசினேன். இல்லை சொல்கிறேன் நான். அதுக்கு இப்போ லேண்ட் அக்விசிஷன் முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருக்கு. அடுத்த இது அவங்க எடுக்க போகிறாங்க. எப்படி கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. அதாவது இப்போ யாத்திரைக்கு இப்போ அதை பற்றி நான் ஒன்றும் யோசிக்கலை.
ஏன்னா நீ தேர்தல் இன்னும் ஒரு 9 மாதம் தான் இருக்குது. அது மொத்தத்தில் 1 வருஷம். இன்னும் ஒரு 9 மாதத்துக்குள்ளே எல்லாம் 6 மாதத்துலேயே எல்லாம் முடிஞ்சிடும். யாத்திரைக்கு நடக்க முடிஞ்சால் அது எப்படின்னு தெரியல எனக்கு. இல்லை, நான் மாநில தலைவர் தான். யார் யார் தொகுதியில் சீட்டு கேட்குறாங்கிறத சொல்கிறது தான் என்னுடைய உரிமையை தவிர இல்லை. பாரதிய ஜனதா கட்சியிலையும் தேசிய கட்சி பார்லிமெண்ட் போர்டு இருக்குது. பார்லிமெண்ட் போர்டு அந்த கமிட்டி கூடி அவங்க பரிசீலனை பண்ணி சொல்லுவாங்க. நானாக இருந்தாலும் ஒன்று தான், பலவேசமாக இருந்தாலும் ஒன்று தான், பொன் பாலகனையாக இருந்தாலும். ஆனால் என்னுடைய விருப்பத்தை நான் தெரிவிப்பேன். 23 ஜனவரியில இதே இடத்துல உங்கள்கிட்ட கேட்கும்போது அமலாக்கத்துறை இவங்களோட வருமான வரித்துறையோட நடவடிக்கை அதிமுக மேல இருக்குது. அது குறித்து நாங்க உங்கள்கிட்ட கேட்கும்போது நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ரைடெல்லாம் நடத்தி அதிமுக கூட கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. போன்ல எடப்பாடி பழனிசாமி போன்ல இல்ல வார்த்தையை இதை எடுத்து போன்ல இன்னைக்கு அடுத்த ரிப்பீட் ஆயிடும். போன்ல இல்ல இல்ல. அதாவது நான் என்ன சொன்னா, சில வார்த்தைகளை நீட்டி எழுதலாம். இப்போ நுப்படாதி அவர்கள் நேற்று என்னை சந்தித்த போது நான் இருந்தேன், நான் அவர்களை சாப்பிட சொன்னேன்னு சொல்லலாம். நேற்று வந்தார் சாப்பிட்டாருன்னு சொல்லலாம். ஆனால் இழுத்து சொல்லலாம். அது மாதிரி சொல்லக்கூடாது. இல்லை, நான் சொல்லிடுறேன். நானே சொல்லிடுறேன். உங்கள் கேள்விக்கு மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள் நாங்கள்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணோம். எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்க ஒன்றா ஒர்க் பண்ணோம். நட்பின் அடிப்படையில் அண்ணங்கிட்ட நம்ம போய் பேசினாலே அவர் ஒத்துக்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன் தவிர. பாரத பிரதமர் மோடியா இல்ல தமிழ்நாடு பாஜக தலைவர் நாயகனா இல்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவா? இது எப்படியோ நல்ல விஷயம் நடந்திருக்கு. சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார். எங்க இல்லை, அவர் கையெழுத்து போட்ட ஃபார்ம் இருக்கு, தந்துட்டுமா? அவருக்கு எனக்கு ப்ரொப்போஸ் பண்ண ஃபார்ம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நாளைக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி முதலாக நான் மாநில பொறுப்பு ஏற்ற பிறகு மதிப்புக்குரிய சட்ட மேதை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருடைய தினமாக நாளைக்கு காலையில் நான் திருநெல்வேலியில் 11 மணிக்கு அவர்களுக்கு நாங்கள் அனைவரும் மரியாதை செலுத்த இருக்கிறோம். மரியாதை செலுத்த இருக்கிறோம். அனைவருக்கும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எனது அனைவருக்கும், உங்கள் உட்பட தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.